யாருமே இதுவரையிலும் செஞ்சிடாத புதிய சுவையில் தட்டை பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. தலை தீபாவளிக்கு வந்திருக்க பெண்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்கங்க. சூப்பராகிட்டு இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு பட்டர் தட்டை பண்ண போகிறாங்க. பட்டர் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் ஒன்றைக்கு ஒன்று அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் தட்டை வந்து இது டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம தட்டை பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டாட்டு பண்ணியிருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி மாவு எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பட்டர் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தீபாவளி வந்துருச்சுங்க. தீபாவளிக்கு எல்லோரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடையிலலாம் வாங்காதீங்க. கடையில் வந்து எண்ணெய் போட்ட எண்ணெயிலே போட்டு எடுப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக ரொம்ப ஈஸியாட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 ஸ்பூன், பாசிப்பருப்பு 3 ஸ்பூனுங்க. இதெல்லாம் நம்ம கழுவி இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்துக்கலாம். பட்டர் தட்டை பண்ணதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பில் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. நிறைய தண்ணி வச்சிங்கன்னா மாவு நிறைய ஆட் பண்ண வேண்டியிருக்கும். முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டுட்டோம். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எப்போதுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ விசில் அடிக்கட்டும். நம்ம ஆற வச்சு நல்லா மசிச்சு மாவு போட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க. பருப்பு வந்து வெந்துருச்சுங்க. நல்ல ஏறி இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணுங்க. நல்லா குழைவாக வேகணும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேசனில் மாற்றிக்கங்க. இது ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிருங்க. முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. அதிகப்படாது. உங்களுக்கு தண்ணி தேவையும் படாது. இப்போ இந்த இதுலேயே நம்ம போட்டு மாவு போட்டு பிசைஞ்சோம்னா கரெக்டாக வந்துடுங்க. தண்ணி வந்து நல்லா மசிச்சாச்சு. நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். இது வீட்டிலே அரைச்ச மாவுங்க. நம்ம ரேஷன் அரிசி மாவு தான் வறுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு தான் ஆட் பண்ண போகிறேன். 250 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா எள்ளுங்க, வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்புங்க. மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் போட்டு, பட்டர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பட்டர் போடுதோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரவணுங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி தொளிச்சு விரவிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்கிறது தெரியுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விரவிக்கங்க. கருவேப்பிலை தழை வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காணும், கையில் ஒட்டாது உங்களுக்கு. நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம நீளமாக அப்படி எடுத்துகிட்டு சிலிண்டர் மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாட்டு உருட்டி எடுத்துக்கணுங்க. ஒன்று போல் எடுக்கணும். ஒன்று போல் எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கங்க. இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. மினி பட்டர் தட்டை தான் பண்ணுதேன், அதனால் குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சைஸுக்கு எடுத்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிடுதேன். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சீடை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம பட்டர் சீட்டில் தான் பண்ண போகிறாங்க. பட்டர் சீட்டை வந்து எடுத்துக்கோங்க. பட்டர் சீட்டை இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம இதுக்குள்ள கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது, இல்லை கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. அப்புறம் நம்ம மேல் பக்கம் போட்டதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி வச்சு இதை விரித்து வச்சுட்டு நம்ம இதில் 1 by 1 வச்சுக்கிடலாம். ஒன்றுக்கு ஒன்று டச் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாங்க உங்களுக்கு.
கரெக்டாக லெவலில் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாத அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் தடவி இருக்க பக்கத்தை அப்படி மேலே போட்டுடணும். மேலே போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றணும். நம்ம பருப்புலாம் கடைவோம் பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் மேஷ் பண்ணுவோம்னா அந்த மேஷ் இருந்தாலும் அதில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. லேசாக ப்ரெஷ் பண்ணால் போதுங்க. மினி தட்டை நல்லா ஈஸியாக பண்ணியாச்சு. பார்க்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கீரை மத்து இருந்தால் போதுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கீரை மத்து இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு மசீரை மேஷ் இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க. சூப்பராக கிடைக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடையில் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் போடுறதுக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். அப்படியே உடனே தட்டி போட்டுடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்து அதே மாதிரி லெவலாட்டு வச்சுக்கிடலாம். ஒரு சட்டி வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சட்டி தட்டி போட்டுடலாங்க. இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம பட்டர் சீட்டை மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். எண்ணெய் தடவை பக்கத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு அழுத்தினா போதும், ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. போட்டு எடுத்துக்கலாம். சூடாயிருச்சு. 1 by 1 போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடையில் எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெந்ததும் மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. மேலே எலும்பி வந்தோடனே நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டாச்சு. வேகட்டும், எடுத்துக்கலாம். நல்ல செவந்து வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு மினி தட்டை ரெடிங்க. பட்டர் மினி தட்டை ரெடி. நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சுங்க. எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான தட்டை ரெடிங்க. அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுத்தல எண்ணெய் ஹீட் ஆகுதுலையும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க.
இப்போ வேகட்டும், நம்ம போட்டுக்கலாம். நல்லா எலும்பி வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா திருப்பி போட்டாச்சு. இந்த உரம் நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க, சாஃப்டாட்டு. இதோட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். தட்டை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டீயும் போட்டாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு. டீ நல்லா கொதிக்கட்டும், தட்டையோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தட்டையோட வச்சு சாப்பிட்றதுக்கு டீயும் போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்கும் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா மொறுமொறுப்பாட்டு நல்ல பஞ்சியாக நொறுங்கிடுதுங்க, சாப்பிட்டாட்டு. பட்டர் போட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தட்டை செஞ்சு கொடுங்கங்க. மினி பட்டர் தட்டை அட்டகாசமாக இருக்கும். காஃபியில் முக்கி சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையில் தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டில் சேவ் பண்ணியாச்சு. சூப்பராகிட்டு தட்டை ரெடிங்க. டீ கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த தட்டை கூட டீ சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப நைஸாக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குது, மொறுமொறுப்பாகவும் இருக்குது. வாயில் வச்சா அப்படி தண்ணியாக கரைஞ்சிரும் முழுக்க, அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. புதுசாக கல்யாணம் கழிஞ்சவங்கலாம் இந்த மாதிரி தட்டை செஞ்சு கொடுங்கங்க. மாமியார் உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. மாமியார் வந்து உங்களுக்கு அடிமையாயிருவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. என் மருமகளை விட்டால் ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. 100% உங்களுக்கு கரெக்டாக வருங்க. கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டீ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க டீ கூட வச்சு குடிக்கிறதுக்கு. சரி, வைக்கவே வேண்டாம், அப்படியே முழுங்கிடலாம். நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பட்டர் போட்டிருக்கனால அவ்வளோ எம்மியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.